மக்களே, அந்த லெட்ரு வாசிக்கிறதன் மூலியமா ரொம்ப ஃபேமஸான நபர் ஜிபி முத்து. அதை தாண்டி பிக் பாஸ்லயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்காரு. அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மூலியமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ண சிசிடிவி காட்சிகள் எல்லாமே வெளியாயிருக்கு. அப்படி இவங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்றது தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. வீடியோவை நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல இருந்து பார்க்குறவங்க இருக்கீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப உதவியா இருக்கும்ன்றத சொல்லிக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிபி முத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? அவர் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு, என்னை அடிச்சுட்டாங்கன்ட்டு. என்ன இஷ்யூனா, ஜிபி முத்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு நிலம் இருக்குது. ஓகே, அந்த நிலம், அந்த ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு கோயில் நிலம்ன்றாங்க, இல்லை நார்மலான ஒரு நிலம். அந்த இடத்துல வந்து ஜிபி முத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை நடந்திருக்குது. ஓகே, அதுல தான் போய் சரமாரி தாக்குதெல்லாம் ஜிபி முத்தோட ஃபேமிலி அடிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அங்க இருக்கிற ஆளுமையில இருக்கிறவங்களும் சில துணை இருந்திருக்கிறாங்க போல. அதனால என்ன பண்ணியிருக்கிற ஜிபி முத்து நிறைய வீடியோஸ்லாம் அவர் போட்டிருப்பார். அதுக்கப்புறமா இதை வந்து லீகலா ஃபேஸ் பண்ணலாம், கோர்ட்டு வழி போலாம் அப்படின்ற மாதிரி இதை கோர்ட்டு வழியா போறார். ஸோ அங்க இருந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பரமசிவம். ஸோ ஜிபி முத்து வீட்டுக்கும் பரமசிவம் வீட்டுக்கும் அந்த லேண்டு பிரச்சனை, கோயில் நில பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை கோர்ட்ல கேஸ் போடுறாரு. நான் கோர்ட்ல டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே மதுரையில அந்த கோர்ட்டோட தீர்ப்பு வந்திருக்குது. ஆக்சுவலா என்ன இஷ்யூனா, இவங்க கோயில் இடத்துல வந்து ஏதோ ஒன்று கட்ட போறாங்க போற, இதெல்லாம் பண்ண. ஆனா அது கட்டினா அந்த கோயிலோட கூரை எல்லாமே ஜிபி முத்தோட வீட்டுக்கு முன்னாடி வந்து சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்ற அடிப்படையில தான் அவர் அந்த கேஸுமே போட்டிருந்தார். ஸோ எண்டில் நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் போட்ட கேஸ் கரெக்ட் தான், அவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ ஜிபி முத்துக்கு சார்பாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்களால என்னமே பண்றதுக்கு முடியாம அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. இந்த குரூப் பரமசிவம்ன்ற குரூப் அப்படியே சைலண்ட் ஆயிட்டு, சரி என்ன பண்றது, வேற வழியும் இல்லை, தீர்ப்பும் அவருக்கு சாதகமாக வந்துருச்சுன்றதால அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜிபி முத்து மேல அந்த லேண்டோட இஷ்யூலையும் அவர் ரீசெண்டா கொஞ்சம் நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆகிட்டே வராரா. அந்த லெட்டர் மூலியமா ஃபேமஸ், பிக் பாஸ், அதுக்கப்புறம் குக்கூத்து கோமாளின்னு நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. அதுவுமே அவருக்கு மேல அதிருப்தி இருந்திருக்கு போல. அந்த அதிருப்தி ஒரு பக்கம், இந்த நிலத்தோட அதிருப்தின்ற மாதிரி போயிட்டே இருந்திருக்குது. இதன் அடிப்படையில 20ஆம் தேதி ஜூலை, இந்த மாசம் ஜூலை 20ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இங்க ஒரு பூஜை பண்ணலாம். இப்ப கோயிலுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ பூஜை பண்ணா இந்த இஷ்யூஸ்லாம் சரியாயிட்டு ஒரு நல்ல ரீதியில இருக்கும்ன்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அந்த பரமசிவம் அந்த இதுல என்ன பண்ணியிருக்காங்க, கேரளா வகையில மாந்திரிக பூஜை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கேரளால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கோழியை வந்து அறுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு பூஜை பண்றாங்க. வரிசையா நிறைய பேர் ஐயர்கள்லாம் உட்காந்து பூஜை பண்றாங்க. பூஜை பண்றதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு ஜிபி முத்து என்னது இங்க ஏதோ நடக்குதுன்ற மாதிரி ஜிபி முத்து வந்து கேட்கிறார், என்னப்பா இங்க பூஜை பண்றீங்க, எதனால பண்றீங்க, ஏன் பண்றீங்கன்ற மாதிரி விசாரிக்கிறார். ஏன்னா அந்த இஷ்யூ இருக்குதுல்ல, அதனால விசாரிக்கும் போது அந்த விசாரிக்கிற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதமா மாறுது. சரி வாக்குவாதம் தான் அப்படின்னு பார்த்தா வாக்குவாதத்துல இருந்து அடிதடி வரையும் அந்த இடத்துல போயிருக்குது போல. இது நடந்த உடனே பாத்தீங்கன்னா அங்கிருந்து போலீசார் வந்து வராங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ போகுதுன்றதால போலீசார் வந்து இதை பேசி தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க போலீசாருமே இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பேசி தீர்த்து வைக்கிற இடத்துல போலீசார் கண் முன்னாடியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க 2 குரூப்புமே. அதுல குறிப்பா இன்னொரு குரூப் இருக்கு, அந்த மகேஷ், அந்த பரமசிவம் குரூப். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து கத்தி, அருவா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றாங்க. அதுல குறிப்பா இந்த அட்டாக்ல வந்து ரத்த காயங்களும் ஏற்பட்டிருக்கு, பல மேல வந்து காயங்களும் அடிபட்டிருக்கு அந்த கத்தி மூலியமா, அருவா மூலியா. இன்னொரு பக்கம் ஒரு தரப்புக்கு வந்து இதுவாயிருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஜிபி முத்தோட தம்பி இருக்கார்ல, தம்பியோட ஒய்ஃப் அனிதா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருவால் இதுவால நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனே அவங்கள எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டோம். பட் இந்த வாக்குவாதத்துல அப்படியே சேரை தூக்கி அடிச்சு பக்கத்துல இருக்கிற ஆயுதங்கள் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே, சின்ன குழந்தைங்கன்னு பார்க்காம பெரியவங்கன்னு பார்க்காம 2 தரப்பும் அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு தரப்பு வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்த போலீசார், குலசேகரப்பட்டினம் அப்படின்ற போலீசார் வந்து அங்க விசாரணையில வந்து போத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. சாரி, நேற்று நைட் ரிவீல் ஆயிருந்தது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிக்கிறதும், அதுல அருவா எடுத்து இந்த மாதிரி வெற்ற சிசிடிவி காட்சிகள் எல்லாமே தெளிவா பதிவாக இருக்குது. அதுல அந்த பரமசிவம்ன்ற குரூப் தான் இப்படி ஈடுபட்டிருக்காங்கன்றது தெரியுது. ஏன்னா இவங்க போய் பேசதான் ட்ரை பண்றாங்க. பேசும்போதே ஒரு வாக்குவாதத்திலே அப்படியே கைகலப்பா மாறி இந்த சம்பவம் நடக்குது. இதுல ஜிபி முத்து அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த இதுல. ஸோ கிட்டத்தட்ட 8 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இவங்களோட நகை, ஸோ
ஸோ அவங்களோட ஜிபி முத்தோட ரிலேஷன்ஸோட நகையை வந்து 3 சவரம் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த நகையை கூட கொடுக்காம இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா வந்து அயன்ராடு அருவா இத மாதிரிலாம் வச்சு அடிச்சாங்கன்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, நாங்களும் கொடுக்குறோன்ற மாதிரி முத்து மகேஷ் அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஜிபி முத்தோட மனைவி மேலையும் ஜிபி முத்து மேலையும் ஜிபி முத்தோட அப்பா மேலையும்ன்ற மாதிரி இவங்க தரப்புல இருக்கிற 10 பேர் மேல இவரு ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 2 பேருமே மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் தீவிர விசாரணையில போலீஸார் ஈடுபட்டு இருக்காங்கன்றதான் பாயிண்ட். ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவரு மேலதான் இவங்க தாக்கி இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரூப் பரமசிவம் அப்படின்ற குரூப் மேல நிறைய பிரச்சனைகளும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அது பேச்சுவார்த்தையா மட்டும்தான் இருக்கணும், பேசுறதா மட்டும்தான் இருக்கணும். அதுல என்ன ஆயுதங்கள் எடுத்து அடிப்பது இதெல்லாம் எடுத்து வந்து இது பண்றதெல்லாம் ரொம்ப தவறான செயல். அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு படி அவருக்கு தான் வந்திருக்குது. அதை அவர் லீகலா தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். எந்த ஆளுமையோ எந்த ஒரு விஷயத்தையுமே வச்சு ஃபேஸ் பண்ணல. பட் இப்படி வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதோ அடிக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். இதை தவிர்க்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன், சேர்த்துட்டேன். ஏன்னா ரீசெண்டா அந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒரு விதத்துல ஜிபி முத்தத்துக்கு ஃபேவரா போய் முடிஞ்சிருக்குன்றது பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ப்ரூஃப் அங்க ஒருவேளை போலீஸ் அதிகாரி இருந்தாரு, அவர் இல்ல, அந்த சிசிடிவி கேமராவும் இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் அவருக்கு வந்து வேற மாதிரி திரும்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், போலீஸ் அதிகாரி விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.